ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மிகப்பெரிய வால் நட்சத்திரம் பூமியை தாக்க வருது. இன்னும் சில மணி நேரத்துல ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகுதுன்னு தெரிஞ்சா நம்மளால நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? இது வெறும் ஒரு இயற்கை சீற்றத்தை பத்தின படம் கிடையாது. மரண பயத்துல மனுஷங்க எப்படி மிருகமா மாறுறான்னு, அதே சமயம் அன்பு எப்படி நம்மளை காப்பாத்துங்கிற ஒரு எமோஷனல் த்ரில்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கிரீன்லேண்ட். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஜானை காட்டுறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அவர் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இவங்க தான் ஜானோட ஒய்ஃப் ஆலிசன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன விரிசல் இருக்கு. ஜான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. அதனால ஆலிசன் அவர் மேல கோவத்துல இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரே உலகம் அவங்க பையன் நேத்தன் தான். நேத்தனுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்கு. அவன் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அன்னைக்கு நியூஸ் முழுக்க கிளார்க் அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வேற ஒரு சோலார் சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கணும்னு பூமியை ரொம்ப நெருக்கமா கடந்து போக போகுதுன்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் இதை ஒரு வேடிக்கையா தான் பாக்குறாங்க. அவங்க பையன் நேத்தனோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, ஏன்பா இந்த வால் நட்சத்திரம் பகல்ல வெளிச்சத்துல கூட தெரியுமாமே அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாது அது ஒரு யமன். ஜான் அவரோட பையன் நேத்தனுக்கு தேவையான பொருட்களை வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அப்போ திடீர்னு ஜானோட மொபைலுக்கு ஒரு வித்தியாசமான பீப் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பிரசிடென்ஷியல் அலர்ட்னு வருது. அந்த மெசேஜ்ல பார்த்தா ஜான், ஆலிசன் மற்றும் நேத்தன் ஆகிய 3 பேரும் அரசாங்கத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அவங்க உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும்னு இருக்கு. அதே சமயம் சூப்பர் மார்க்கெட்ல இருந்த மத்தவங்களுக்கு அந்த மெசேஜ் வரல. ஜான் குழப்பத்தோட வீட்டுக்கு வராரு. அப்போ டிவிலயும் ஜானோட பேரு டிஸ்பிளேல வருது. ஜான் ஆலிசன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே டிவில லைவ் ஓடுது. கிளாக்னு ஒரு நட்சத்திரத்தோட ஒரு சின்ன துண்டு கடல்ல விழுன்னு நாசா சொல்லியிருந்தாங்க. ஆனா கணிப்பு தப்பா போயிடுச்சு. அந்த துண்டு புளோரிடால இருக்கிற சென்ட்ரல் சிட்டில விழுது. அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுனா ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய சிட்டியே தரமட்டமாகி போகுது. இத பார்த்ததும் தான் ஜானுக்கு புரியுது இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, ஒட்டுமொத்த பூமிக்குமே வரப்போற ஆபத்துன்னு. இப்போ ஜான் அவரோட ஃபேமிலிய கூட்டிட்டு கார்ல கிளம்புறாரு. அப்போ ஜானோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எங்களையும் கூடவே கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சுறாங்க. ஒரு அம்மா தான் குழந்தைய ஜான் கிட்ட கொடுத்து ப்ளீஸ் என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்கன்னு கதறாங்க. ஆனா ஜானுக்கு தெரியும் கவர்மெண்ட் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், யாரையும் எக்ஸ்ட்ராலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஒரு அப்பாவா ஜான் எடுக்கிற அந்த முடிவு ரொம்ப கஷ்டமானது. அவரு அவங்கள கடந்து போறாரு. ஜானோட ஃபேமிலியும் ராபின்ஸ் ஏர்போர்ஸ் பேஸுக்கு வந்து சேர்றாங்க. அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களையும் உள்ள விட சொல்லி ராணுவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜான் அவரோட கையில இருக்கிற QR கோட காட்டி உள்ள நுழையறாரு. சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு செக் பண்ணி ஏரோப்ளேன்ல ஏத்துறாங்க. ஒரு மிகப்பெரிய அழிவு வரதுக்கு முன்னாடி எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்றாங்க. விமானத்துல ஏற போகும்போதுதான் ஆலிசன் கவனிக்கிறாங்க நேத்தனோட ரொம்ப முக்கியமான அந்த இன்சுலின் மருந்த கார்லயே வச்சுட்டு வந்திருக்காங்க. இன்சுலின் இல்லாம நேத்தனால சில மணி நேரம் கூட தாங்க முடியாது. ஜான் பதறி போய் நீங்க இங்கேயே இருங்க, நான் 5 நிமிஷத்துல கார்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஆலிசன் வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா ஜான் நேத்தனோட உயிருக்காக தைரியமா வெளியே ஓடுறாரு. ஜான் இப்போ கார்ல இருந்து இன்சுலின் எடுத்துட்டு வரும்போது ஆலிசன் கிட்ட ஒரு அதிகாரி பேசுறாங்க. நேத்தனுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது தெரிஞ்சதும் சாரி பேஷன்ஸ் யாரையும் நாங்க பிளைட்ல ஏத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. ஜான் கார்ல இருந்து ஒரு வழியா அந்த மெடிசனை எடுத்துட்டு வராரு. ஆனா அவர் வேற ஒரு கேட் வழியா உள்ள வந்து விமானத்துல ஏறிடுறாரு. ஆலிசனும் நேத்தனும் அங்க இல்லன்னு தெரிஞ்சதும் ஜான் ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் வெளியே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆத்திரத்துல கேட்டை உடைச்சிட்டு உள்ள வராங்க. ஆர்மி அவங்கள தடுக்க முடியாம திணறுது. துப்பாக்கி சூடு நடக்குது. மக்கள் எல்லாரும் ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க. திடீர்னு பிளைட்ல இருந்து எரிபொருள் கசிஞ்சு ஒரு பெரிய விபத்து நடக்குது. ஜான் அங்கிருந்து வெளியே எகிரி குதிச்சு ஆலிசனை தேடுறாரு. ஆனா அந்த கூட்டத்துல யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏர்போர்ட்டே ஒரு நரகமா மாறுது. ஒரு பக்கம் ஆலிசனும் நேத்தனும் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோட்ல நிக்கிறாங்க. ஆலிசன் போனை பாக்குறாங்க, சிக்னல் இல்ல. ஜான் என்ன ஆனாருன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருவேளை பிரிஞ்சுட்டா ஜானோட மாமனார் வீட்டுக்கு, அதாவது ஆலிசனோட அப்பா வீட்டுக்கு வந்து சேரணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆலிசன் நேத்தனை கூட்டிட்டு அங்க போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ரோடு ஃபுல்லாவே மக்கள் பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருட்டு அடிதடி நடந்துட்டு இருக்கு. இப்போ நேத்தனுக்கு இன்சுலின் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆலிசன் ஒரு மெடிக்கல் ஷாப்பை பாக்குறாங்க. ஆனா அங்க மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. ஆலிசன் பயத்தோட உள்ள போய் இன்சுலினை தேடுறாங்க. அங்க நடக்கிற வன்முறையை பார்க்கும்போது மனுஷன் எவ்வளவு மோசமா மாறுவான்னு புரியுது. ஒரு வழியா இன்சுலின் கிடைக்குது. ஆலிசன் ஒரு கொள்ள கும்பல் கிட்ட இருந்து நூடுழியில உயிர் தப்பிச்சு வராங்க. வெளியே வந்த அவங்க ஒரு கப்புள்ஸோட உதவியோட அவங்க கார்லயே லெக்சிங்டன் போறாங்க. இப்போ ஜான் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் ஆலிசனுக்கு கால் பண்ணி ட்ரை பண்றாரு. கால் கனெக்ட் ஆகுது. ஆலிசன் நாங்க லெக்சிங்டன் போறோம்னு சொல்றாங்க. ஜான் உடனே ஒரு வழியா ஒரு ட்ரக்ல ஏறாரு. அந்த ட்ரக்ல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படியாவது கனடா பார்டர் போய் அங்கிருந்து கிரீன்லாந்து போகணும்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா கிரீன்லாந்துல தான் அந்த
அந்த ரகசிய பதுங்குக்குழி இருக்குன்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜான் கையில இன்னும் அந்த மஞ்சள் நிற பிரசிடென்சியல் ரிஸ்ட் பேண்ட் இருக்கு. இது இருந்தாதான் பாதுகாப்பு முகாமுக்குள்ள போக முடியும். ட்ரக்ல கூட வர ஒருத்தன் இத பாக்குறான். அவன் ஜான் கிட்ட இருந்து இதை எப்படியாவது திருடணும்னு பிளான் போடுறான். ஆனா அவன்கிட்டயும் அவன் குடும்பத்துக்கிட்டயும் அந்த பேண்ட் இல்ல. மரண பயம் அவனை ஒரு குற்றவாளியா மாத்துது. சடனா அந்த ட்ரக்ல இருந்த ஆளு ஜானை அடிச்சுட்டு அந்த பேண்டை எடுக்க ட்ரை பண்றான். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ட்ரக் ஓடிட்டு இருக்கும் போதே நடக்கிற சண்டையில சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ட்ரக்ல இருக்கிற எல்லாரும் கீழே விழுறாங்க. ஜான் இப்போ அவரோட உயிரை காப்பாத்திக்க அந்த நபரை ஒரு சுத்தியால அடிச்சு கொல்ல வேண்டியதாகுது. ஒரு சாதாரண இன்ஜினியர் இப்போ தன்னோட குடும்பத்துக்காக கொலை செய்ய கூட துணிஞ்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ஆலிசனுக்கும் நேத்தனுக்கும் லிப்ட் கொடுத்த அந்த கப்புள்ஸ் அவங்கள நல்லவங்கன்னு நம்புறாங்க ஆலிசன். ஆனா நேத்தனோட கையில இருக்கிற அந்த கியூஆர் கோட பார்த்ததும் அந்த கப்புள்ஸோட புத்தி மாறுது. நேத்தனை அவங்களோட பையன் சொல்லி ஆர்மி கேம்புக்குள்ள போயிடலான்ட்டு பிளான் போடுறாங்க. திடீர்னு அந்த ஆளு ஆலிசனை கார்ல இருந்து கீழே இறக்கி தள்ளி விட்டு அந்த பையனை அங்க இருந்து கடத்திட்டு போறான். ஆலிசன் என் பையனை விட்டுருங்கன்னு கத்திக்கிட்டே கார் பின்னாடி ஓடுறாங்க. ஆனா அவங்களால எதையும் பண்ண முடியல. கிட்னாப் பண்ண அந்த கப்புள்ஸ் நேத்தனை அழைச்சிட்டு நேரா அந்த மிலிட்டரி கேம்புக்குள்ள போறாங்க. அங்க நேத்தனை தன் பையன் பொய் சொல்லி உள்ள நுழைய பாக்குறாங்க. நேத்தனோட கையில இருக்கிற அந்த கியூஆர் கோட காமிச்சு மிலிட்டரியை ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா அந்த ஆர்மி ஆபீசர் கேக்குற கேள்விக்கு நேத்தன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கடத்திட்டு வந்த அந்த ஆளு நேத்தனை மிரட்டுறான். ஆனா நேத்தன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஏதோ தப்பு நடந்திருக்குன்ட்டு அந்த ஆர்மி ஆபீசர் புரிஞ்சுக்கினாரு. உடனே நேத்தனை அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. நேத்தனை இப்ப பேஸ் கேம்ப்ல வச்சிருக்காங்க. ஆலிசன் எப்படியோ ஒரு வழியா அந்த மிலிட்டரி கேம்புக்கு வந்து சேர்றாங்க. இங்க இருக்கிற மிலிட்டரி ஆபீசர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப மிலிட்டரி கேம்ப் ஃபுல்லா நேத்தனை தேடிட்டு இருக்காங்க. ஒரு டென்ட்டுக்குள்ள நேத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஆலிசன் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கடைசியா ஆலிசனும் நேத்தனும் ஒரு மிலிட்டரி வண்டி மூலமா லெக்சிங்டன் நோக்கி போறாங்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் ஜான் அடிபட்டு காயத்தோட எப்படியோ நடந்தே லெக்சிங்டன்ல இருக்கிற மாமனார் வீட்டுக்கு போறாரு. அங்க ஆலிசன் இல்லன்னு தெரிஞ்சதும் உடஞ்சு போயிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிலிட்டரி ட்ரக் அங்க வந்து நிக்குது. அதுல இருந்து ஆலிசனும் நேத்தனும் இறங்குறாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஒண்ணு சேருது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சு அழுறாங்க. ஜான் அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு கிரீன்லாந்து போகணும்னு சொல்றாரு. ஆனா அவரோட மாமனார் டேல், நான் வரல, எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவி இங்கதான் இறந்தா, நானும் இங்கேயே அவளோட இருந்துறேன்னு சொல்றாரு. டேல் அவரோட கார் சாவியும் ஒரு துப்பாக்கியும் ஜான் கிட்ட கொடுத்து உன் குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. நானும் ஆலிசனும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ கிளார்க் வால் நட்சத்திரத்தோட அந்த மெயின் பகுதி பூமியை தாக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதே சமயம் ஜான் கனடாவில் இருக்கிற ஒரு சின்ன ஏர்போர்ட்டுக்கு வேகமா காரை ஓட்டுறாரு. வானம் முழுக்க நெருப்பு மழையா பெய்யுது. சுத்தி இருக்கிற பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுது. ஜான் எதையும் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு காரை ஓட்டுறாரு. அவங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் சேரும்போது அங்க ஒரு சின்ன பிரைவேட் பிளைன் கிளம்ப தயாரா இருக்கு. அங்கேயும் நிறைய மக்கள் முண்டி அடிக்கிறாங்க. ஜான் எப்படியோ அந்த பைலட் கிட்ட பேசி நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு தெரியும் பதுங்குக்குழி எங்க இருக்குன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாரு. ஆலிசன் மற்றும் நேத்தனோட அந்த விமானத்துல ஏறாரு. விமானம் டேக் ஆஃப் ஆகும் போது வானத்துல இருக்கிற அந்த வால் நட்சத்திரத்தோட துகள்கள்லாம் விமானத்தை தாக்க வருது. பைலட் ரொம்ப திறமையா விமானத்தை மேகத்துக்கு மேல கொண்டு போறாரு. ஆனா கீழே பூமி முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கு. ஜான் ஜன்னல் வழியா பாக்குறாரு. ஒட்டுமொத்த அமெரிக்காவே இப்போ ஒரு நெருப்பு பந்தா மாறிட்டு இருக்கு. விமானம் கிரீன்லாண்ட நெருங்கும் போது அந்த கிளார்க் நட்சத்திரத்தோட அந்த பெரிய பகுதி பூமியை தாக்குது. இப்ப அதனால ஏற்படுற பயங்கரமான ஷாக் வேவ் விமானத்தை அடிக்குது. விமானத்தோட இன்ஜின் தீப்பிடிக்குது. பிளேன் இப்ப கண்ட்ரோல் இல்லாம பனிப்பாறைக்குள்ள நடுவுல வேகமா விழுது. பயங்கரமான சத்தத்தோட விமானம் கிரீன்லாந்து பனிப்பாறைக்குள்ள மோதி நொறுங்குது. ஜான் மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அவருக்கு லேசான காயம். ஆனா ஆலிசனும் நேத்தனுக்கும் ஒன்னும் ஆகல. இந்த பைலட்ஸ் ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. இப்ப ஜான் எல்லாரையும் அந்த உடஞ்ச பிளைட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. தூரத்துல அந்த ரகசிய பதுங்கு குழியோட பங்கர்ஸ் வெளிச்சம் நல்லா தெரியுது. ஆனா இவங்க அங்க போறதுக்குள்ள அந்த வால் நட்சத்திரம் இங்கேயே வந்து விழுந்துடும். அப்பதான் அந்த இடத்துல ஆர்மி லாரிஸ் எல்லாம் வரத பாக்குறாங்க. அதுல இருந்த ராணுவ வீரர்கள்லாம் இவங்களை வேகமா லாரியில ஏத்திக்கிறாங்க. ராணுவ லாரி வேகமா அந்த பதுங்கு குழியை நோக்கி போகுது. வானமே வெடிச்சு ஒரு பெரிய ஒளி பூமியை தாக்குது. ஜான் தன் குடும்பத்தோட அந்த லாரில இருந்து குதிச்சு ஓடி பதுங்கு குழியோட அந்த ராட்சச கதவுக்குள்ள நுழைறாரு. கதவெல்லாம் மூடுறதுக்கு ஒரு மில்லி செகண்டுக்கு முன்னாடி அவங்க சேஃபா உள்ள போயிடுறாங்க. அடுத்த செகண்ட் பூமி முழுக்க ஒரு பெரிய அழிவு ஏற்படுது. பூமி அதிர்றத இவங்களால உள்ள உணர முடியுது. சேட்டிலைட்ல இருந்து பூமி அழிறத ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு மெதுவா அந்த பெரிய இரும்பு கதவு திறக்கப்படுது. ஜான், ஆலிசன், நேத்தன் மூணு பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. உலகம் முழுக்க சாம்பலா இருக்கு. ஆனா வானம் தெளிவா இருக்கு. ரேடியோல பல பகுதிகளில் இருந்து சிக்னல் வருது. மனித இனம் அழியில நாம பிடிச்சிட்டோம்னு ஜான் சந்தோஷப்படுறாரு. கிரீன்லாந்து படம் ஒரு சாதாரண படம் இல்ல, அது ஒரு பாடம். ஆபத்து வரும்போது நாம எப்படி ஒற்றுமையா இருக்கணும்,
குடும்பத்தோட அன்பு எவ்வளவு முக்கியம்னு இந்த படம் சொல்லுது. ஜான் அவரோட குடும்பத்துக்காக எடுத்த ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு அவங்கள காப்பாத்திருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து சூப்பரான படத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.